ஹலோ சோல்ஜர்ஸ், நம்மளாருக்கும் பிடிச்ச கேம் தான் வந்து GTA Vice City. இந்த GTA Vice Cityக்குள்ள ஹீரோ தான் வந்து நம்ம தலைவன் டாமி. பார்த்தீங்க அப்படின்னா Vice Cityக்குள்ள வந்து பல பேரை போர்த்தல் இருப்பாரு, பயங்கரமா கொள்ளச்சின்னு இருப்பாரு. இந்த ஊருக்கே நான் தான் தாதாடா, நான் தான் கித்து ஆடின்ட்டு தலைவன் ஜாலியாக இருந்திருப்பாரு. இப்படிப்பட்ட டைம் பார்த்தீங்க அப்படின்னா Vice Cityக்கு அப்புறம் எங்கே போனார், என்ன ஆனார், அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஸோ வந்து டாமிக்கு அப்புறம் என்ன ஆனார் எதை ஆனாருன்னு பார்க்க போகிறது தான் இந்த ஷோவோட மெயின் கான்செப்ட். ஸோ டாமி எங்கே போனார் எது போனார்ன்றதை துப்பறி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த கேமிங் கண்டென்ட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. யார் இந்த டாமி Vice City? டாமி எங்கே போனார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக டாமி எப்படி பட்டவன்றதான் முக்கியமாக தெரிஞ்சுட்டாகணும். நாம் பார்த்த வரைக்கும் டாமி Vice Cityக்குள்ளே வந்து அராஜகம் மட்டும் தான் பார்த்துருப்போம். சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காகலாம் இம்சை பண்ணுவான் சார். பட் டாமி பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிபர்ட்டி சிட்டிக்குள்ளே, அது GTA 4 தெரியுமா ஊர், அந்த ஊருக்குள்ளே தான் வந்து டாமி பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். டாமியோட குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூட பிறந்தவங்க ஏகப்பட்ட பேர், அக்கா தங்கச்சி எல்லாரும் பிறந்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி 5 பேரை கொண்டு பிறந்தடா, நீ ஒரு ஆரிச்சாமிடா அப்படின்ற மாதிரியும் தன்னோட கணக்கில் அதுவும் கிடையாது. தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு மூத்த புள்ள, அதுவும் ஒரே புள்ள. அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா லிபர்ட்டி சிட்டிக்குள்ள வந்து ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருப்பாரு. பிரிண்டிங் பிரஸரா தான் தலைவன் பிறந்திருப்பான். தலைவன் பண்ண தகவலே ஒரு பிரச்சனையோ அப்பாவோட கடையை அடிச்சு வச்சிருவாங்க. எங்க அப்பா தான் இறந்து போயிடுவாரு. இந்த ஒரு காலத்துல தான் தலைவன் Vice Cityக்குள்ள வந்து பணம் காசுலாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆடம்பரமான மாளிகை கட்ட போறேன், நீச்சல் குளம் கட்ட போறேன் அப்படின்னு இல்லாம அப்பா ஞாபகமா வந்து பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சு பிளான் போட்டிருப்பான். பட் என்ன ஒரு வித்தியாசம் பண்ணா அங்க அப்பா அடிச்சதெல்லாம் வந்து பேப்பர் மேகசின், தலைவன் வச்சது கல் நோட்டு. அதுதான் வித்தியாசம். என்னடா அநியாயமா இருக்கு, போலீஸ் பிடிக்காம கொஞ்சம் Vice Cityக்குள்ள தலைவன் டானு, போலீஸ் எல்லாம் தலைவன் ஒண்ணு வர முடியாது. போலீஸே வெட்டுவா தலைவன், போலீஸே வெட்டுவா தலைவன். என்ன பார்த்து சொல்லு. அங்க இருந்த ஒரு ஃப்ரெண்டுன்னு பாத்தீங்க அப்படின்னா சன்னின்ற ஒருத்தன் தான். Vice Cityல கிளைமேக்ஸ்ல வருவான் தெரியுமா, அவன் தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடிப்படையில ஃபராலி அப்படின்ற ஒரு கிரைம் ஃபேமிலி சேர்ந்தவன். ஸோ அவங்க கூட சுத்ததுனால தலைவனுக்கும் வந்து பெரிய டான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. இந்த ஒரு காலத்துல தான் அவனுக்காக தலைவன் வந்து சின்ன வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. தண்ணீர் தெரியுமா, அது வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணும்போது தான் வந்து பண்ண பிரச்சனை பண்ணாங்களா, இவெல்லாம் வந்து பிடிங்கிட்டு இருந்தாங்க. கெட்டாத பேசுகிறீங்க சீக்கிரம் ஏறி துறையில ஏன் சொல்ல வாங்குறீங்க. அடிப்படையில் டாமி பார்த்தீங்க அப்படின்னா உயிர் நண்பன் உயிர் தோழன் தான் இருந்திருப்பான். பட் சன்னி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ராடு கருப்புல டாமியை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் டாமியை கழட்டி விட்டுடலாம் அப்படின்னா தலைவன் பிளான் போட்டு வச்சுருக்கோம். சில நாள் யோசிச்சு பார்த்தா டாமியோட வாழ்க்கை என் வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா டாமி உண்மையாக இருந்தாலும் இவன் என்ன பண்ணிருப்பானா, இவன் தெரிஞ்ச கேங்ஸ்டர் ஒருத்தர் இருக்கான், அவனை போட்டு தள்ளுரு அப்படின்னு அமைச்சிருப்பான். பட் அங்கே போய் பார்த்தா நம்மளை போட்டுலாம் பிளான் போட்டுருக்கானுங்க அப்படின்ட்டு. அதனால இவனுக்காக தலைவன் வந்து அவனை போட்டு தள்ள தலைவனை போய் ஜெயில போட்டுருவாங்க. போட்டு தள்ள போடனா என்ன பண்ணுவாங்க, வாடி தங்கன்னு உட்கார வச்சுட்டு ஒரு மாசம் மளிகை சாமான் வாங்கி தருவாங்களா? முன்னாடி பண்ணோம் டாமி வேணான்னு Vice City மாதிரி இருக்குண்டி. ஜெயிலுக்குள்ள என்ன மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. அப்புறம் தலைவன் பல வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வரும்பொழுதும் இவன் என்ன பண்ணிருப்பான், வேணும்ட்டே வந்து டாமி யூஸ் பண்ணிக்கலாம், Vice Cityக்குள்ள வந்து காசு கொடுத்து அனுப்பலான்னு பிளான் போட்டுச்சிருப்பான். அதனால வந்து விதி விளையாடி நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. சாதாரண ஜெயில இருந்து வந்தனா இருந்த நம்ம டாமியை Vice Cityக்கே வந்து டானா மாத்திருக்கோம் விதி. எஸ், பட் அங்கதான் புரிஞ்சு நம்ம டாமியோட திறமையை. சன்னியெல்லாம் வந்து வந்தெல்லாம் மறந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம், இது நடக்கவே இல்லைங்க, நான் நண்பன் தாங்க. பட் அடிப்பட்ட டாமி சும்மா இருப்பானா, டாமி ஆனால்தான் வந்து கிளைமேக்ஸ் இல்ல சன்னியை வந்து போட்டு தள்ளிருப்பா. தர்மத்தின் வாழ்தனை சூதுகவும் சவுக்கார் படை 2 வந்து மக்களை கொல்லும் அப்படின்ற மாதிரி. கடைசியில வந்து சன்னியை போட்டு தள்ளி ஜெயிச்சிருந்திருப்பாரு நம்ம டாமி. இதுதான் வந்து டாமியோட அந்த ஏர்லி ஸ்டேஜ். பெரிய கலெக்டர் இவரு ஏர்லி ஸ்டேஜ் லைஃப் ஹிஸ்டரி வந்து இன்னொரு கலெக்டர் சொல்றாரு. எங்கே போனார் டாமி Vice City? ஏதோ ஒரு ஜெயில களி தின்னுகிட்டு இருப்பான். எது களி தின்னுவரா? ஜெயிலே வசரவண்டி என் தலைவன் என்ன நினைச்சிட்ட, டாமி வாழ்க. என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா,
இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. GTA வயசுல பாத்தீங்க அப்படின்னா அவரோட கிளைமேக்ஸ் இல்ல டாமி வந்து YCTக்கு டான் ஆயிட்டாரு, YCTல பேய் ஆயிட்டாரு அப்படின்ற அவன் தான் முடிச்சிருந்துருப்பாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா டாமியை பத்தி பெருசா எங்கேயும் காமிச்சிட மாட்டேங்க. ஏன் அந்த GTA YCTயே வந்து நிறைய இடத்துல இருந்திருக்காது. சரியா சொல்லணும்னா GTA YCTக்கு அப்புறம் பல கேம்கள் வந்து விட்டது. GTA San Andreas, GTA 4, GTA 5, GTA 4லே DLC கேம்ஸ்லாம் வந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் YCTலாம் காட்டவே இல்லை. பொதுவாக மற்ற கேம்களுக்கும் GTA கேமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற கேம்ஸ்லாம் ஒரு இதாக இருப்பாரு, அவரை தான் வந்து அடுத்த கேம்லேயும் வருவார், அதுக்கு அடுத்த கேம்லேயும் வருவார். பட் GTமான கேம்களில் ஹீரோ வந்து ஒரு கேம் மட்டும் இருப்பார், அடுத்த கேமுக்கு வேற ஹீரோ, அடுத்த கேமுக்கு வேற ஹீரோ. இந்த ஹீரோவாக இருந்தாங்க தெரியுமா, அந்த கேரக்டர் மற்ற கேமுக்குள்ளே அந்த அளவுக்கு வராது. அப்படியே வந்து வந்தாலும் டக்குனு போட்டு தள்ளிடுவானுங்க, பெருசாக அதை பெரிய இதுவாக காட்டவே மாட்டானுங்க. ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா. அந்த மாதிரி தான் வந்து இந்த GTA 4ஓட லாஸ்ட் 4 டீல்ஸ் இருந்திருக்கும். அதில் ஹீரோ தான் வந்து ஜானி. அதான் பண்ணிருப்பானுங்க, GTA 5 கொண்டு வந்திருப்பானுங்க. தலைவன் வந்து தாண்டா மாஸ்க் காட்ட போறான்னு பார்த்தா அநியாயமா டிரைவர் கையில சா வச்சிருவானுங்க. சாரி, டிரைவர் கையில இல்ல, டிரைவர் காலில் தலை மிதிச்சே கொண்டு இருப்பான். இந்த மாதிரி கூப்பிட்டு அசிங்கப்படுத்தவனை தவிர ஒரு பெரிய மாசம் அப்படி கொண்டு வரவே மாட்டாங்க. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாமி பற்றியும் சரி, டாமி இருந்த YCT பற்றியும் சரி, அது அடுத்த வந்த கேம்களில் வந்து பெருசாக மென்ஷனே பண்ணல. பட் வேற எங்கேயா இருக்கா அப்படின்னு ஆழமாக தெரிஞ்சிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஒரு கேம் தான் GTA San Andreas. அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா GTAக்குள்ள வந்து டைம்லைன் இருக்குது, யூனிவர்ஸ்ன்னு இருக்குது, 2D யூனிவர்ஸ், 3D யூனிவர்ஸ், HD யூனிவர்ஸ். GTA 6 வந்து அல்ட்ரா HD யூனிவர்ஸ் தான். அந்த மாதிரி வந்து பல யூனிவர்ஸ் இருந்தாலும் GTA 3, GTA YCT, GTA San Andreas இதெல்லாமே வந்து ஒரே யூனிவர்ஸ் தான், 3D யூனிவர்ஸ் தான். அந்த இதெல்லாம் வந்து திருட யூனிவர்ஸ் இல்ல, 3D யூனிவர்ஸ். 3D நான் ஒன்றா 3Dன்னு சொல்ல, ஓகேவா? GTA சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா YCTக்குள்ளே இருந்த ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ளே வந்திருக்கும். உதாரணத்துக்கு லாயரான கென் ரோசன்பெர்க் பார்த்தீங்க அப்படின்னா GTA YCTயில் முக்கியமாக கேரக்டராக வந்திருப்பா. அப்படி ஏன்னா அவர் தான் லாயரு. நம்ம டாமியை வந்து இந்த ஊருக்கு வரும்போது டாமி ஊரில் யாருமே தெரிஞ்சிருக்காது, கூட தெரிஞ்ச ஒரே ஆள் இவன் மட்டும்தான். அதான் கடைசியும் கூட வந்திருப்பான். அவனை பார்த்தீங்க அப்படின்னா GTA சேனல்ஸில் வந்து டாமி கை விட்டாரு, டாமி துரத்தி விட்டாரு அப்படின்னாவே காமிச்சிருப்பாங்க. காரணம் அப்படின்னா தலைவன் YCT காலத்திலே வந்து பயங்கரமான வந்து போதை ஆசாமி, அதிகமாக தலைவன் போதை பொருள் யூஸ் பண்ணிருப்பான். ஸோ அந்த ஒரு காரணத்தால் தலைவன் வந்து போதை பொருள் பயன்படுத்துவதற்கான மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விட்டுருப்பா. அப்படி தலைவன் குணமாக வெளியே வந்திருப்பா. அப்படி பட் வெளியே வந்ததுக்கப்புறம் தெரியும் நம்ம டாமி அவனை கண்டுக்கல அப்படின்ட்டு. அதான் டாமிக்கு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணால் டாமி எடுக்காதனால தலைவன் தனி மிஸ்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியே வந்திருப்பா. அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் CJ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பா. அப்படி அது ஒர்க் பண்ணும்போது தான் நான் ஒன்றா ஒரு இடத்துல சண்டை வந்துடும், மீட் ஃபேக்டரியில் சண்டை வந்துடும். சண்டை வரும்போது இவன் வந்து ஐயோ என்னை காப்பாற்று அப்படின்ட்டு CJ கிட்ட கெஞ்சும் போது CJ தான் வந்து துப்பாக்கியை சுட்டு காப்பாத்திருப்பாரு. அப்போ வந்து தலைவன் நான் வந்து திடீர்னு டாமி இதெல்லாம் நினைக்கும் போது பழைய காலமா இருக்கு டாமி அப்படின்ட்டு CJ பார்த்து டாமி அப்படின்னு சொல்லிப்பா. அப்படி So exciting, Tommy. It's like old times. Who the fuck is Tom? Who the fuck is Tom? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாமி வர்ஸுக்கான ஒரு ஈஸ்டர் எக் தான். இது வந்து CJ பார்த்து சொல்லுவார், பட் திட்டுவார் யார் டாமி அப்படின்ட்டு. CJ போய் சொல்கிறது இல்லை, இது வந்து பிளேயர்ஸ் ஆனால் நம்மள போய் சொல்கிறது தான். ஏன்னா நம்ம தான் YCT ஆடி இருந்திருப்போம், அப்போ டாமியாக இருந்திருப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம கிட்ட சொல்கிற மாதிரி தான் வச்சுருந்துருப்பாங்க. சின்ன வயசுல சிக்கன்னு சிறுத்த குட்டி மாதிரி இருந்தேன், இப்போ கருத்து பெருத்த குட்டி ஆகிட்டேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா YCTக்குள்ளே வந்து கென் பால், அப்புறம் வந்து ஃபெராலி ஃபேமிலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாண்டர்ஸ்குள்ளே வந்திருக்கும். பட் டாமி ஏன் உள்ளே வரல அப்படின்னா இதுக்குள்ளே வச்சுன்னா பேக் ஸ்டோரி இருக்குது. டாமி யூனிவர்சிட்டியா வாய்ஸ் ஓவர் பண்ணது யாரு, நடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான ஹாலிவுட் ஆக்டரான ரே லியாட்டோ தான். இவர் தான் வந்து டாமி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா தலைவனுக்கும் இந்த ராக் ஸ்டாருக்கு தான் பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் வந்து சாண்டர்ஸ் கூடும்போது வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்படுது. அவரோட சமயத்தில் இறந்து போயிருந்திருப்பாரு. எல்லாம் ரிப் போஸ்ட் போட்டிருப்போம் இல்லையா. இன்னொரு ராத்தியமாக இருக்கும், அவர் வந்து கால் டாக்டர் தானே, ஒரு கேரக்டர் கொண்டு போய் காசு கேட்டிருப்பாங்க, நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு காசு கொடு அப்படின்ட்டு. நாளைக்கு காசு அனுப்பிட்டு பொழக்கிற வழியா பாருடா. என்ன பண்ணிருப்பானுங்க, கொஞ்சம் சீன்லாம் அவ்வளோ காசு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு கைந்தாலப்பட்டிருப்பானுங்க இப்போ ராக் ஸ்டார். அதெல்லாம் பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னனால அவரோட கேரக்டரை மட்டும் வந்து கிராப் பண்ணிட்டு மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு வேளை ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா டாமி வந்துட்டாருடா, டாமி கெத்துடா அப்படின்ற மாதிரி நம்மளும் பார்த்துக்கலாம். டாமி என்ன ஆச்சு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு இருந்திருக்கலாம். பட் துரதிருஷ்டவசமா வந்து கிடைக்கவில்லை. சொல்லணும்னா GTA San Andreas நடக்கிறது 1992. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா டாமிக்கு வந்து 41 வயசு இருந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து தலைவன் அங்கிள் ரேஞ்சுக்கு வந்திருப்பார் நினைக்கிறேன். பட் அந்த டைம்ல தலைவன் வந்து வயசுல டானாகிராமா தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து தலைவன் வயசில் வாழ்ந்திருக்கான், டானா இருந்திருக்கான். 41 வயசு வரைக்கும் தலைவன் சாகலன்றது தெரிய வருகிறது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வந்த கேம் எந்த கேம்லேயே வந்து டாமியை பற்றி ரெஃபரன்ஸே இல்லை. ஏன் நம்ம CJ பற்றி கூட சில ரெஃபரன்ஸ் இருந்திருக்கும். சரியா சொன்னா GTA 4ல வந்து
ஜிடிஏல இருந்த ஹீரோக்களோட பேரெல்லாம் போட்டு ரிப் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரு இடத்துல செவத்துல எழுதிருப்பாங்க. ஏன் நம்ம இருக்கான்ல ஜிடிஏ ஃபார் ஹீரோ அவன் வீட்டு வாசல எழுதிருக்கும் அந்த மாதிரி என்னன்னு எல்லா கேரக்டர் பேரும் போட்டு ரிப்னு எழுதிச்சிருப்பானுங்க. அதுல கிளாடோட பேர் இருக்கும், சிஜியோட பேர் கூட இருக்கும். பட் நம்ம டாமியோட நேம் மட்டும் அந்த இடத்துல வந்து ரிப்னு போட்டிருக்க மாட்டாங்க, டாமி மை ஹீரோ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்னா டாமியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க, டாமியோட இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தெரியுது 2008 கூட, அது ஜிடிஏ 4 2008 அந்த டைம்ல கூட வந்து டாமி சாக கூட இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாம வைசிட்டிக்குள்ள கென் போல கேரக்டர் இருந்திருக்கும். அந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிற மாதிரி வச்சிருந்துருப்பாங்க. அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னாலும் டாமியை பத்தி குறிப்பு இருந்திருக்கும். அதாவது டாமி அவனை சொல்ல அதனால கொன்றாத அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டோட டைம்லைன் அப்படின்றது 2002 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2002 டாமி உயிரோட தான் இருக்காரு அப்படின்ட்டு இதுல தெரிய வருது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா GTA 5 பீச் பக்கம் போனீங்கன்னா வைசிட்டிக்கான குறியீடு, ட்ரெஸ்ஸில் வந்து வைசிட்டிக்கான குறியீடு அப்படின்ட்டு வைசிட்டிக்கான குறியீடு இருக்குமே தவிர ஸ்பெசிஃபிக்கா டாமிக்கு அப்படின்ட்டு எந்த ஒரு குறியீடுமே GTA 5 இல்லை. காரணம் வைசிட்டின்றது வேற இடம், சாண்டிஸ்ன்றது வேற இடம் அப்படின்னு சாண்ட் ஸ்டேட் சொல்றேன். பட் என்ன இருந்தாலும் வைசிட்டி நடக்கிறது வந்து 1982 காலங்களில் 80களில் தான். அந்த டைம் வந்து டாமி வந்து இப்போ அப்பே டானா இருந்தார், அப்போ எல்லாமே இருந்தார். பட் இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஆயிடுச்சு. இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைவனுக்கு வந்து 73 வயசு இருந்திருக்கும். 73 வயசு தான் யோசிச்சு பாருங்க, தலைவன் வந்து பயங்கர வயசாகி போயிருந்திருக்கும். பட் இவ்வளோ வயசாகி போனதுக்கு அப்புறமும் தலைவன் வந்து காட் ஃபாதரில் வரல ஹீரோ மாதிரி தலைவன் வந்து ஒரு வயசானா இருப்பாரா அப்படின்றது தெரியல. ஒருவேளை GTA 6 நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள வந்து தலைவன் வந்து டானா இருக்கலாம். ஒருவேளை வந்து இந்த ஹீரோ இருக்கான்ல, அவன் ஹீரோ பேர்னா ஜேசையும் லூசியாவையும் கட்டி வச்சு அடிக்கிற டானா கூட நம்ம டாமி இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து தேரி தான். பட் உண்மையே தலைவன் இருந்தாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து வைசிட்டி தலைவங்கள போய் ஆளுங்க தெரிஞ்சிருக்கும். இந்த ஆக்டர் கூட இல்லை அப்படின்னாலும் வேற ஆக்டரை போட்டாவது அட்லீஸ்ட் தலைவனை கூட்டு வந்து ஒரு மரியாதை செலுத்த நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் ஆக்டர் தயவுசெய்து கூட்டு வாயா, பாவியா தலைவன் வேற லெவல்யா. கண்டா வர சொல்லுங்க டாமிய கையோட கூட்டு வருங்க, கண்டா வர சொல்லுங்க டாமிய GTA 6 கூட்டு வருங்க, கண்டா வர சொல்லுங்க GTA 6 கூட்டு வாங்க. ஸோ வந்து என்னால் வந்து ட்ரிபியூட் தான் இந்த பாட்டு. நீங்களும் ஏதாவது டாமி வர ஆசைப்பட்டீங்க GTA 6 ஒன்றா அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து டாமி எங்கே போனார் என்ன ஆனார்ன்றதை பற்றி தெளிவாக பார்த்து வந்துருப்போம். இதே மாதிரி வந்து வேற எந்த ஹீரோ பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை தெளிவாக பார்க்கலாம். நாட் ஒன்லி GTA, வேற ஏதாவது கேமோட கேளுங்க, முடிஞ்சால் நான் வந்து போல ட்ரை பண்ணுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், போகிற சும்மா போதீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.